100 பேர் வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு ஏதாவது. சரிண்ணே, அப்ப நாங்க நேரத்துல கருத்துல கொண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த முறை உங்களுக்கு நான் அதுல 2 முக்கியமான விடய பிறப்புகளை இன்னைக்கு நான் சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். சரியா? எப்படி நீங்கள் அதை இலகுவாக குறிச்சு கொள்றது. சரியா? எக்ஸாமில இவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு ஞாபகப்படுத்தி கீறிக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக உங்களுக்கு இன்றைக்கு வகுப்பில சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். சரி, அந்த அடிப்படையில வளமையாக சரி ஒரு அகலக்கோடு அல்லது நெடுங்கோடு சரியா கேட்பதுண்டு. அதுல பெரும்பாலான மாணவர்கள் சரி எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட அளவான மாணவர்கள் அதை கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் தூரம் இறக்கி அப்படி அவ்வாறு கீறுகின்ற போது என்ன அங்கால இறக்கி கீறுகின்ற போது அது உங்களுக்கு புள்ளிகளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படும். சரியா? அப்ப கீறிக்கொண்டே நீங்கள் நான் உங்களுக்கு அந்த சில கீரைகளை நான் உங்களுக்கு சில அந்த அடையாள புள்ளிகளை நான் சொல்லுவேன். சரியா? அடையாள புள்ளிகளை நான் சொல்லி நீங்க அந்த அடையாள புள்ளிகளை இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்தி கீறி ஒரு 30 சென்டிமீட்டர் அடிமட்டத்தை வச்சு அப்படி அந்த பகுதிகளுக்கு மேலாக இணைக்கின்ற போது உங்களுக்கு அது சரியான இட அமைவிலே அது குறிக்கும். அகல நெடுங்கோடுகளை நான் எல்லா கோடுகளும் கீரைகளும் நான் அந்த பெஞ்ச் மார்க் சொல்லுவேன். சரி, அந்த இடத்தை நீங்கள் அந்த கலரால ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியாக குறிக்கிறதுக்குரிய அடையாள புள்ளியாக இருக்கும். சரியா? அப்ப நீங்கள் இந்த அகலக்கோடு நெடுங்கோடுகளை போன முறை இந்த குறுக்கு கோடு கேட்கப்பட்டது. சரி, அதுக்கு முதல் மத்திய கோடு கேட்கப்பட்டது. சரி, அவ்வாறான கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது நீங்கள் அதை இலக்காக யாரோரா நீங்க மெக்கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு ஆஃப் பண்ணுங்க. நீங்க யாரும் தெரியாம ஒன் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அது மக்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. இருக்கா ஒரு ஆள் மைக் கண்ட்ரோல் பேர்ல இருக்கால ஒரு ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. சரி, ரைட். அப்ப பிள்ளைகள் அந்த அகல நெடுங்கோடுகளை நீங்கள் கீறுகின்ற போது சரி ஒரு கருத்த நிற பேனை அல்லது நீல நிற பேனையை நீங்கள் உபயோகித்து கீறலாம். சரியா? அது கலர் பென்சில் பாவிக்க வேணும்ன்ற தேவை இல்லை. சரியா? நீலன்ற பேனையாலேயோ அல்லது கருத்தன்ற பேனையால நீங்கள் அப்படியே அந்த புள்ளிகளுக்கு நேர இணைச்சு கீறி விட்டீங்கன்னா உங்களுக்கு உரிய புள்ளி வழங்கப்படும். சரியா? நான் உங்களுக்கு பெரும்பாலான விடயங்கள் அந்த குரூப்ல நான் கீறி போடுறேன். சரியா? எரிமலைகளோ தீவுகளோ மலைகளோ எல்லாம் கீறி தனிய ஒரு மேப்ல உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். சரி, அது ஜன குரூப்ல அவர் சர்வராக உங்களுக்கு அது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். சரி, அப்ப நீங்கள் அவ்வாறான விடயங்களை இயன்ற வரைக்கும் நீங்கள் ஒரு படத்துல குறிச்சு பழகினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இலகுவானதாக இருக்கும். நிருஷா ஒரு ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. நிருஷா அடுத்தது என்ன, ஒரு ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. சராஃப் பண்ற பேர்ல இருக்கிறாள், ஆஃப் பண்ணுங்க இருக்கா. ரைட், ஓகே, சரியா? ரைட், அது நீங்கள் இப்ப நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது மெத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். அப்ப தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. சரியான ரைட். அப்ப நீங்கள் ஒரு கருத்தை அல்லது நீல பேனையால ஒரு 30 சென்டிமீட்டர் அடிமட்டத்தை வச்சு நான் சொல்ற அந்த புள்ளிகளை ஞாபகப்படுத்தி இணைத்து விடுகின்ற போது உங்களுக்கு அந்த கோடுகளை நீங்கள் சரியாக கீறி உரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க, இதுல நாங்கள் பிரதானமாக அகலக்கோடுகள் 5, நெடுங்கோடுகள் 4. சரியா? அந்த 9 விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரியா? அவ்வளவுதான் பிரதானமான அகல நெடுங்கோடுகள். சரியா? 9 விடயங்கள் இதுக்குள்ள நாங்கள் இப்ப குறிச்சு பழக போறோம். சரியா? அகலக்கோடுகள் 5, நெடுங்கோடுகள் 4. 5 நாளும் 9 விடயங்கள் நாங்கள் இப்ப குறிச்சு பழக போறோம். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், அகலக்கோடுகள் என்று சொல்றது என்னன்னு கேட்டால், அகலக்கோடு என்று சொன்னால் இந்த புவியில சரியா மேற்கில இருந்து கிழக்காக இப்படி கிடையாக வரையப்படுகின்ற கோடுகளை நாங்கள் என்னன்னு சொல்றோம் சொன்னா அகலக்கோடுகள். சரியா? கிடையாக வரையப்படுகின்ற கோடுகளை நாங்கள் அகலக்கோடுகள் என்று சொல்லுவோம். சரியா? இப்படி குத்தாக ஏன்னா வடக்கில இருந்து தெற்கு நோக்கி வரையப்படுகின்ற கோடுகளை நாங்கள் சொல்லுவோம் நெடுங்கோடுகள் என்று சொல்லுவோம். சரி, அது பேசிக்கான விடயம். சரியா? அப்ப கிடையாக வரைந்தால் அது அகலக்கோடு, செங்குத்தாக வரைந்தால் அல்லது குத்தாக வரைந்தால் அது நெடுங்கோடு. சரியா? ரைட். இப்ப நாங்கள் பாருங்க, இப்ப நாங்கள் அகலக்கோடுகளை குறிச்சு பழகுவோம். சரியா? 5 அகலக்கோடுகள். சரியா? அதுல முதலாவது சைவர் பாகை அகலக்கோடு அல்லது அதுக்கு பேர் மத்திய கோடு. சரியா? அல்லது நில நடுக்கோடு என்றும் அதை சொல்றது. சரியா? நில நடுக்கோடு அல்லது பெருவட்டம் என்றும் அந்த கோட்டுக்கு அதே மாதிரி நில நடுக்கோடு என்றும் அதை சொல்றது. சரியா? நில நடுக்கோடு அந்த பூமியின் மத்தியில இருக்கிறதால நில நடுக்கோடு அல்லது பெருவட்டம். சரியா? பெருவட்டம் என்று சொல்லியும் அந்த கோட்டுக்கு ஒரு மறுவேர் இருக்குது. சரியா? பாருங்க, அப்ப அந்த கோட்டை எப்படி கீற போறோம் என்று சொன்னால்
சரி, அந்த மத்திய கோட்டை நீங்கள் கீறுறதுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய 2 புள்ளிகள் சொல்றேன். அந்த புள்ளியை நீங்கள் உங்களோட உலகப்படத்துல நீங்க ஒரு சின்ன அடையாளப்படுத்தி வைங்க. சரியா, சிவப்பு பேனையால அந்த அடையாளப்படுத்தி வச்சுட்டு அதுக்கு நேரே அப்படியே கீறி விட்டீங்கன்னா சரி. பாருங்க, இந்த தென் அமெரிக்கா கண்டத்துல பிள்ளைகள், தென் அமெரிக்கா கண்டத்துல சரிதானே, இதுல கொலம்பியா, ஈக்குவடோர். சரி, இதுல 2 நாடு இருக்குது. பாருங்க, இதுல ஒரு பெரிய நாடு, அதுக்கு கீழே ஒரு குட்டி நாடு 2 இருக்கு. சரி, அந்த 2 நாட்டின் எல்லை பகுதி பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் கொண்ட போடும். இப்ப இந்த போட்ட இடத்துல ஒரு மார்க் கொண்ட போட்டுக்கணும். சரி, அந்த 2 நாட்டினுடைய எல்லை பகுதியில ஒரு மார்க்க போட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்படியே நேருக்கு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல ஒரு தீவு ஒன்று இருக்குது, இந்த சுலேவேசி தீவு. சரி, ஆஸ்திரேலியாவுக்கு மேல இதுல ஒரு ஒரு ஆள் ஒரு நடனம் ஆடுற மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வடிவில ஒரு தீவு ஒன்று இருக்கு. அந்த தீவுக்கு பேர் சுலேவேசி தீவு. சரி, அந்த தீவுக்கு பேர் சுலேவேசி தீவு. அந்த சுலேவேசிக்கு பாருங்க, அந்த தீவுக்கு மேல ஒரு இப்படி ஒரு கிடையான ஒரு வளையம் ஒன்று இருக்கு. ஒரு கிடையான கோடு ஒன்று காணப்படுது. அந்த கிடையான ஒரு வளையம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில இது பாருங்க, அந்த இடத்த மார்க் பண்ணுங்க. சரியா, அந்த தீவின் வடபகுதியில ஒரு கிழக்கு மேற்கு திசையில மேல, ஏன்னா அந்த தீவினுடைய வடக்கு பகுதியில கிழக்கு மேற்கு திசையில ஒரு கோடு ஒன்று இருக்கு. சரியா, ஒரு வளைஞ்ச பகுதி ஒன்று இருக்குது. அந்த வளைவு பகுதியை மார்க் பண்ணுங்க. சரி, அந்த இடத்துல ஒரு பேனியை மார்க் பண்ணி வச்சீங்கன்னா சரி. இந்த 2 மார்க்குக்கு நேரையும் நீங்க 30 சென்டிமீட்டர் அடிமட்டத்தை வச்சால் ஒரு நேர்கோடு ஒன்று வரும். சரியா, 2 இடத்தையும் நீங்கள் அப்படியே இணைச்சீங்கன்னு சொன்னால் அது மத்திய கோடு. சரியா, பாருங்க, நான் இப்ப இதுல உங்களுக்கு இந்த நீல கலரால நான் உங்களுக்கு இப்ப கீறி விடுறேன். பாருங்க, நான் இந்த இந்த சட்டத்தை வச்சு பாருங்க, இதுல வச்சு நீங்க எப்படி அடிமட்டத்தை வைப்பீங்க. இந்த இதுல வைக்க என்ன செய்யறாரு, இது பாருங்க, அது அப்படியே அங்க பொருந்துவார். ஏன்னா அப்படியே நேர்கோடாக பொருந்தும். நீளம் கூடபடியா சில நேரம் அது கீறதுக்கு கஷ்டமா இருக்கு. இது பாருங்க, இப்படியே வச்சுக்கொண்டு பிள்ளைகள். சரியா, இப்படியே வச்சுக்கோங்க, தெரிஞ்சு பாருங்க, இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா ஒரு நேர்கோடு வந்து வரக்கூடிய. சரியா, அது கொஞ்சம் தூரம் கூட கீற கஷ்டமா இருக்குது பாருங்க. சரியா, அப்ப இதுல இந்த இந்த மார்க்கையும் அந்த தீவினுடைய அந்த தலைப்பகுதி, அந்த கையை மேல இருக்கிற அந்த பார் பகுதியான ஒரு வளைவு பகுதியையும் அப்படியே நீங்கள் ஒரு நேர்கோடாக நினைச்சீங்கன்னு சொன்னால் அது மத்திய கோடு. சரியா, மத்திய கோடு அல்லது அதை சொல்றது சைவர் பாகை அகலக்கோடுன்னு சொல்றோம். சரியா, ஒரு கோலத்தின் மத்தியில இருக்கிற கோடு. சரி, இது சைவர் பாகை அகலக்கோடு. சரி, நான் உங்களுக்கு அந்த குரூப்ல நான் ஆல்ரெடி இந்த பகுதிகள் நான் குறிச்சு போட்டிருக்கிறேன். சரியா, நான் இன்றைக்கும் ஒருக்கா திருப்பி அது நான் உங்களுக்கு குறிச்சு போடுறேன். சரியா, இது மத்திய கோடு. சரியா, அப்ப இந்த நாட்டின் எல்லை, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த தீவினுடைய அந்த மேல் வளைவு, மேல இருக்கக்கூடிய அந்த கொழுக்கி மாதிரி வளைவு ஒரு கிழக்கு மேற்கு திசையில இருக்குது. அதை அப்படி இணைச்சு விட்டீங்கன்னா வேற வேற போற மத்திய கோடு. சரியா, ஒரு கோடு முடிச்சு. சரியா, அவர் 4 தரம் நீங்கள் ஒரு வெற்றி படத்துல அதை ஞாபகப்படுத்தி திரும்ப 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 கீறி பழகி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். சரியா, இது மத்திய கோடு. ரைட், 2வது கோடு பாருங்க பிள்ளைகள், இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் வட அகல கோடுகள் அல்லது வட அகலாங்கள். சரியா, இதுக்கு கீழே இருக்கக்கூடியதை நாங்க சொல்லுவோம் தென்னகல கோடுகள் அல்லது தென் அகலாங்குகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, தென்னகல கோடுகள் அல்லது தென் அகலாங்குகள். சரியா, இதுல பாருங்க, அப்ப இதுல இருந்து சைவர் பாகை அடுத்த பிரதான கோடு எங்க வரப்போகுதுன்னு கேட்டா சைவரை தாண்டி இப்படியே மேல 90 வரைக்கும் போகும் வடமுனை. அதே மாதிரி இதுல இருந்து 90 வரைக்கும் கீழ் நோக்கி வர போறேன். சரியா, அப்ப இதுல பாருங்க 23 பாகை வடகல கோடி இப்ப நாங்க இருப்போம். சரியா, மத்திய கோட்டுக்கு மேல வர போறார். மேல வாரதெல்லாம் வட கோடுகள், வட அகல கோடுகள். அப்ப 23 பாகை வட அகல கோடு, அதுக்கு வழங்குற பேர் கடக கோடு. சரி, அதுக்கு வழங்கப்படுற பேர் கடக கோடு. சரியா, பாருங்க, மேல ஏன்னா மத்திக்கு மேலே இருக்கிறது கடகம். அப்ப கடவுள் மேலே இருப்பார், அல்லது கடகத்தை தூக்கி தலையில வைக்கிறான்னு ஞாபகப்படுத்துவோம். மேல வாரது கடக கோடு, கீழே வர போகுது. ஏன்னா 23 பாகை தென்னகல கோடு, அது மகர கோடுன்னு சொல்றது. அப்ப மண் நிலம் கீழே இருக்கு. அப்ப மத்திய கோட்டுக்கு கீழே இருந்தால் அது மகர கோடு, வடக்கே இருந்தால் அது கடக கோடு. கடகம் மேல வைக்கிறது, மண் கீழே இருக்கல. மண்வெட்டிய விவசாயம் நடந்து வைக்கிற செய்வார், மண்வெட்டிய கீழே கொண்டு தலையில கடகத்தை வச்சிருக்காரு. அவ மேல வாரது கடக கோடு, கீழே வாரது மகர கோடு, இங்க இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரியா, அப்ப 23 பாகை வடகல கோடு கேட்டாலும் கேட்கப்படலாம், அல்லது கடக கோடு உங்கள்கிட்ட கேட்கப்படலாம். 2க்கும் ஒரே விடலாம். சரியா, அப்ப பாருங்க, இது எப்படி நீங்க ஞாபகப்படுத்துறேன்னா அந்த புள்ளியை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்க, இதுல ஒரு முனை இருக்கு. சரி, இது கலிபோர்னியா குடா நாடு. இந்த குடா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முனை பகுதியை சொல்றது சான் லூகாஸ் முனை. சரியா, அந்த முனை பாருங்க, அந்த இதுல இருக்கக்கூடிய கலிபோர்னியா குடாவும் குடா நாடும் இருக்கு. சரி, இது குடா நாடு போன முறை கேட்கப்பட்டது. சரி, அந்த வழியால் இருக்கக்கூடிய குடா நாடு, குடாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குடா நாட்டினுடைய தென்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த முனைக்கு பேர் சான் லூகாஸ் முனை. சரி, அப்ப அந்த சான் லூகாஸ் முனை பகுதியிலையும் இப்படியே நேரம் கொண்டு வந்தீங்கன்னா இதுல இருக்கிற தீவு தாய்வான். பாருங்க, இதுல இருக்க தீவு, இந்த சீனாவினுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு தாய்வான். சரியா, அந்த தாய்வானையும் வெட்டி கொண்டு போகும் என்றால் பாருங்க, அந்த தாய்வானையும் ஊடர்த்து போகுமாக இருந்தால் இந்த ரெண்டையும் நீங்க அடிமட்டத்தை வச்சு பொறுத்தீங்கன்னா அப்படியே நேரா பொருந்தும். சரியா, நான் இதுல கீரை இல்லாது ரெண்டாலும் உங்களுக்கு பொருத்தி காட்டுறேன். பாருங்க, இந்த வைக்க பாருங்க, நேர்கோடு வருது. ஏன்னா நீளமா இருக்கிறது கீரை கஷ்டமா இருக்கு. பாருங்க, அப்படியே நேர்கோடு வருது தானே. அப்ப அந்த நேர்கோடை அப்படியே இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அது
கடக கோடு. சரியா? அப்ப இதுல வர இந்த முனைப்பகுதி அதே மாதிரி இந்த தாய்வானுடைய தீவையும் வெட்டி கொண்டு போச்சுன்னு சொன்னால் அது கடக கோடு அல்லது 23.5 பாகை வட அகல கோடு. சரியா? 23.5 பாகை வட அகல கோடு. சரியானே? ரைட். அடுத்த அகல கோடு சரியானே? 23.5 பாகை தென்னகல கோடு. மத்திய கோட்டுக்கு தென் பகுதியில வரப்போகுது. சரியா? 23.5 பாகை தென்னகல கோட்டுக்கு வழங்குற பேர் மகர கோடு. சரியா? அங்க மேல சொன்னாங்க கடக கோடு, கீழ வார கோடு மகர கோடு. சரியானே? மகர கோடு நீங்கள் எப்படி கீழ்றா பிள்ளைகள் பாருங்க. இது தென் அமெரிக்கா கண்டம் அல்ல லத்தீன் அமெரிக்கா கண்டம். சரியா? இந்த கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல ஒரு வளைவு. இந்த கண்டத்துல வரக்கூடிய இந்த வளைவு. அந்த வளைவுல நீங்க ஒரு மார்க் பண்ணி வைங்க. சரியா? இந்த வளைவை நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா? சரி, இந்த வளைவும் இப்படியே நேர பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவில் வர இந்த வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய இந்த பெண்ட் வளைவு பாருங்க. இந்த வளைவு ஆஸ்திரேலியாவில் இந்த வடகிழக்கு பக்கத்துல வர அந்த வளைஞ்ச பகுதி. சரியா? பாருங்க, ரெண்டையும் அப்படியே நீங்க அடிமட்டத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு நேர்கோடு ஒன்று வரும். பாருங்க, இது பாருங்க, துல்லியமான ஒரு நேர்கோடு ஒன்று வரும். சரியா? எப்படி அடிமட்டத்தால அந்த உங்களோட தாரப்படத்தின் போர்டர்ல நீங்க கீறி விட்டீங்கன்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும்? மகர கோடாக இருக்கும். சரியா? மகர கோடு. யாரால் ரைஸ் காட்டுறீங்க? இதை கதைக்க போறீங்களோ? A7 இருக்குது. யாரோட நீங்க தெரியாம ஒன் பண்ணி வச்சுக்கிறீங்களா? என்ன அபார் அப்படியா? இதோட நின்று மினக்கட்டோன்னா மற்றது படிச்சு முடிக்கலாது. சரியா? நீங்க ஒருக்கா பாத்துருக்கா ஓ பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? ரைட். பாருங்க, அப்ப இதுல இந்த தென் அமெரிக்கா கண்டத்தினுடைய இந்த வளைவும் இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தினுடைய இந்த வளைவிலையும் நீங்கள் அடிமட்டத்தை வச்சு பொறுத்தேக்கல. இங்க பாருங்க, நேர்கோடு வருது. சரியா? அதுக்கும் என்ன செய்ய போறாரு பாருங்க, ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம் பாருங்க பிள்ளைகள். இந்த மடாஸ்கர் தீவிற்கு தானே, மடாஸ்கர் தீவில 3 பிரிச்சு 2 பங்கு மேலையும் 3 பிரிச்சு 1 பங்கு கீழையும் விட்டு அந்த கோடு வெட்டும். சரி, நீங்க அதுல ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்களுக்கு படம் இருந்தால் நீங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, அதுல ஏறக்குறைய 3/2 பகுதி மேலையும் 3 பிரிச்சு 1 பகுதி கீழையும் பெறக்கூடிய மாதிரி அந்த மடாஸ்கர் தீவையும் அது வெட்டி கொண்டு போகும். அந்த கோடு இந்த 2 புள்ளியை நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் அந்த மடாஸ்கர் தீவை அது வெட்டி கொண்டு போகும். சரியானே? ரைட். அப்ப 3 கோடு முடிஞ்சு. மத்திய கோடு, மேல வாரது கடக கோடு அல்லது 23.5 பாகை வடகல கோடு, கீழே வாரது 23.5 பாகை தென்னகல கோடு அல்லது மகர கோடு. சரியா? ரைட். அப்ப இவ்வளவு முடிஞ்சு. சரியா? அடுத்த கோடு பிள்ளைகள் பாருங்க, இந்த 23 தாண்டி மேல போயக்குள்ள 66.5 பாகை 66.5 பாகை வடகல கோடு. சரியா? 66.5 பாகை வடகல கோடு. அதே மாதிரி தென் பகுதியில வரப்போது 66.5 பாகை தென்னகல கோடு. சரி, 66.5 பாகை வடகல கோட்டுக்கு வழங்குற பேர் ஆர்டிக் வட்டம். சரியா? ஆர்டிக் வட்டம். கீழே வாரதுக்கு பேர் அந்தார்டிக் வட்டம். சரியா? அதை நீங்க இலகுவாக ஞாபகப்படுத்தலாம். பாருங்க, ஆர்டிக் வட்டம் மேல வர போற பாருங்க. ஆவன்னா இந்த டீனாட விசிறி எங்க வருது? ஆர்டிக் வட்டம் மேல, அந்தார்டிக் வட்டம் கீழே. சரியா? பாருங்க, அந்தார்டிக் வட்டம் இந்த அந்தார்டிக் அந்த வால் கீழே வருது. அப்ப அந்தார்டிக் வட்டம் கீழே வர போது ஆர்டிக் வட்டம் மேல. அதை கோடன்னு சொல்றது இல்ல. சரியா? அதை நாங்கள் கோடன்னு சொல்றது இல்ல. என்ன சொல்றது? ஆர்டிக் வட்டம் அந்தார்டிக் வட்டம். சரி, இப்படி உங்கள்கிட்ட நேர கேட்கலாம். அல்லது போனால் 66 பாகை வடகல கோடு அல்லது 66 பாகை தென்னகல கோடுன்னு கேட்கலாம். சரியா? ரைட். பாருங்க, அதுக்குரிய அந்த பெஞ்ச மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்க, இதுல இருக்கக்கூடிய தீவு, இந்த கிரீன்லாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுக்கு பேர் ஐஸ்லாந்து. சரியா? கிரீன்லாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு ஐஸ்லாந்து. சரி, இந்த ஐஸ்லாந்தின் மேல் போர்டர்ல அடிமட்டத்தை வச்சுக்கோங்க. அந்த மேல் போர்டர்ல நீங்க அந்த மார்க் போட்டுக்கணும். அந்த ஐரோப் அந்த என்ன சொல்ற ஐஸ்லாந்தினுடைய அந்த மேல் விளிம்பில அடிமட்டத்தை வைப்பீங்க. அந்த மார்க் பண்ணி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே இப்படியே இதுல இந்த ரஷ்யாவினுடைய வட பகுதியில ஒரு ஆள் ஒரு ஓடுற மாதிரியான ஒரு கால் அமைப்பு இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இருக்குல்ல, ஒரு ஆள் ஓடுற மாதிரியான ஒரு அமைப்பு இதுல தெரியும். நீங்க இலவாக இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்குரிய ஒரு வழி. இதுல ஒரு ஆள் ஓடிக்கொண்டு போறாங்க. அந்த ஆள் ஓடிக்கொண்டு போற அந்த கால் பகுதியின் கீழ் போர்டர். இந்த கீழ் போர்டர். சரி, அந்த கீழ் போர்டர்ல நீங்கள் ஒரு அடையாளத்தை பண்ணி போட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நேர் கோடு வரும். சரியா? அப்ப நீங்க ஞாபகப்படுத்தலாம், இவர் தலையால் ஏந்திர, இவர் காலால உதைக்க. சரி, இவர் தலையால் இருந்த, இவர் காலால உதைக்கிறாரு. இது ரெண்டையும் நீங்க பொறுத்தீங்க என்றால் இது ரெண்டையும் நீங்க அடிமட்டம் நீங்க வச்சு பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் அப்படியே வச்சீங்கன்னு சொன்னால் நேர்கோடு வந்து அங்க போடும். கிழக்கு மேற்காக ஒரு நேர்கோடு வந்து வரும். சரியா? கிழக்கு மேற்காக ஒரு நேர்கோடு வரும். அப்ப அதுக்கு பேர் ஆர்டிக் வட்டம் அல்லது 66 பாகை கோடு. சரியா? 66.5 பாகை
வட அகல கோடு. சரிதானே? ரைட். அப்ப அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி சரிதானே? அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். அடுத்தது ஒன்றுமே செய்யலாத ரிமூவ் பண்ணத்தான் வேணுமா? ரைட். சரி. அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பாருங்க அடுத்த விடயம் சரிதானே? அடுத்த விடயம் இந்த 66 பாகை தென்னகல கோடு. சரியா? இது 66 வடகல கோடு. அடுத்தது 66 பாகை தென் அகல கோடு. அந்த கோட்டுக்கு பேர் அந்தார்டிக் வட்டம். சரி, அதுக்கு இறைக்குள்ள நீங்க இந்த தென்னமெரிக்க கண்டத்துல தென் முனைவு இருக்கு தானே, இதுக்கு கீழால இப்படியே கீறி விட்டீங்கன்னா சரி. சரியா? ஒன்றிலே முட்டாம அப்படியே நீங்கள் கீறி விட்டீங்கன்னா சரி. வரக்கூடிய பாருங்க இப்படி வர போறேன். இந்த சட்டத்தை வைக்கிறேன் பாருங்க. இப்படி வர போறேன். ஒரு அந்த தென் முனைவுக்கு கொஞ்சம் கீழால இப்படியே கீறி விட்டீங்கன்னா சரி. சரியா? தென் முனைவுக்கு ஒரு கொஞ்சம் கீழால அப்படி ஒரு நேர்கோடு கீறி விட்டீங்கன்னா அது அந்தார்டிக் வட்டத்தை குறிப்பதாக இருக்கும். சரியா? அது அந்தார்டிக் வட்டத்தை குறிப்பதாக இருக்கும். சரி, அப்ப அகலக்கோடு முடிச்சு பாருங்க. இதுக்குள்ள பிரதானமாக ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட கேட்கப்படலாம். சரி, அகலக்கோடு ஒன்று வருமாக இருந்தால் இந்த 5 கோட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு கோடு நிச்சயமாக வரும். சரியா? பாருங்க மத்திய கோடு மேல வாரது கடகோடு, கீழே வாரது மகரக்கோடு, ஆர்டிக் வட்டம், அந்தார்டிக் வட்டம். சரியா? மத்திய ஓட்டுக்கு மேல 2, கீழே 2, மத்திய ஓட்டோடு சேர்த்து 5 அகலக்கோடுகள் அதுல நீங்கள் குறிக்க தெரிஞ்சிருக்க வரும். சரிதானே? மத்திய கோட்டை ஞாபகப்படுத்துறதுக்கு பாருங்க இந்த கொலம்பியா பாருங்க போர்ட்ல இருக்கிற வந்து பார்ப்போம். வர முடியாது. திருப்பி ஒருக்கா கட் பண்ணிட்டு ஒருக்கா ஜாயின் ஆகுவா. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு எரர் ஒன்று காட்டுது. ஆமா. யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, நான் கதைக்கிறது விளங்கலாண்டு. சரி, விளங்குது. சரி, கட்டாய் வந்து ரைட். ஓகே, சரிதானே? அப்ப பாருங்க இதுல மத்திய கோடு, இதுல கொலம்பியா, ஈக்குவடோர் அந்த 2 நாட்டினுடைய போர்டர் எல்லை பகுதி, அதே மாதிரி இந்த சுலேவேசி தீவினுடைய அந்த மேல் பகுதி. சரி, அப்ப 2ஐயும் இணைக்கின்ற போது மத்திய கோடு வருது. அதே மாதிரி இந்த சான் லூகாஸ் முனை, அதே மாதிரி தாய்வான் தீவு 2ஐயும் இணைக்கின்ற போது கடற்கோடு அல்லது 23.5 பாகை வடகல கோடு வருது. சரியா? அதே மாதிரி இந்த தென் அமெரிக்காவினுடைய இந்த வளைவு, இந்த பிரேசில் நாட்டினுடைய இந்த வளைவு, அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தினுடைய இந்த வளைவு 2ஐயும் இணைக்கின்ற போது 23.5 பாகை தென்னகல கோடு அல்லது மகரக்கோடு வருது. சரியா? அதே மாதிரி அந்த ஆஸ்திரேலியாவினுடைய அயர்லாந்தினுடைய மேல் பகுதி, இந்த இதுல உங்களுக்கு ஓப் நதி வரும். இந்த ஓப் நதி வருகின்ற அந்த வால் பகுதி, கால் பகுதியில அந்த ஓப் நதி ஸ்டார்ட் கடலோட போய் கலக்கின்ற அந்த இடம். சரியா? அந்த இடத்துலயும் நீங்க மீட் பண்ணீங்கன்னு சொன்னா ஆர்டிக் வட்டம். அதே மாதிரி தென்பகுதிகளால போகும்னு சொன்னால் அந்தார்டிக் வட்டம். சரி, இவ்வளவு தான் அகலக்கோடு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க நெடுங்கோடு. சரியா? அப்ப நெடுங்கோடுகள் வரைகின்ற போது வடக்கு தெற்கு போக்கினை கொண்டிருக்கும். சரியா? அப்ப புவியில வடக்கு தெற்காக வரைஞ்சிருக்கப்படக்கூடிய அந்த கற்பனை கோடுகளை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா நெடுங்கோடுகள் சொல்லி சொல்லுவோம். சரியா? நெடுங்கோடுகள். ரைட். முதலாவது பாருங்க, இப்ப நாங்கள் இதுல சைவர் வாகை அகலக்கோட்டை நாங்கள் மத்திய கோடுன்னு சொல்ற மாதிரி சைவர் வாகை நெடுங்கோட்டுக்கு வழங்கப்படுகின்ற பேர் கிரீன்விச் கோடு. இதான் போன முறை வந்தது. ஏன்னா சைவர் வாகை நெடுங்கோட்டுக்கு வழங்கப்படுகின்ற பேர் கிரீன்விச் கோடு. சரி, அப்ப அந்த ஏன் அந்த கோட்டுக்கு கிரீன்விச் பேர் என்னத்துக்கு இந்த கிரீன்விச் கோடு பேர் வந்தன்னு கேட்டால், இந்த பிரித்தானியா அல்லது இங்கிலாந்தினுடைய இந்த அயர்லாந்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து அல்லது பிரித்தானியா. இந்த பிரித்தானியாவினுடைய லண்டன், சரியா? லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம், சரியா? லண்டனுக்கு பக்கத்துல லண்டனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகரம் கிரீன்விச் நகரம். சரியா? அந்த கிரீன்விச் நகரத்தை உடர்த்து போற கூடண்டபடியால் தான் அதுக்கு வழங்கப்பட்ட பேர், சைவர் வாகை நெடுங்கோட்டுக்கு வழங்கப்பட்ட பேர் கிரீன்விச் கோடு.
சரியா? அந்த கிரீன்விச் நகரம் எங்க இருக்கண்டா பிள்ளைகள்? சரியா? அந்த கிரீன்விச் கோடு எங்க இருக்கண்டால் பாருங்க, இந்த இங்கிலாந்தினுடைய தென் பகுதியில சரியா மத்திய பகுதிக்கு கொஞ்சம் கிழக்கிலே இருக்கு. சரியா? மத்திய பகுதியில இருந்து கொஞ்சம் விலத்தி கிழக்கு பக்கத்திலே இருக்கு. சரியா? மத்திய பகுதியில இருந்து தென் பகுதியின் பாருங்க நான் சொல்லிட்டேன். என்ன? மத்திய பகுதியின் தென் பகுதியில அந்த நாட்டினுடைய தென் பகுதியின் மத்திய பகுதியில இருந்து கொஞ்சம் கிழக்கு பக்கம் தள்ளி இருக்குது. சரியா? போர்டருக்கு போகாம அந்த மத்திக்கும் கிழக்குக்கும் நடுவிலே இருக்கு. சரியா? மத்திக்கும் அந்த கிழக்கு எல்லைக்கும் நடுவிலே இருக்கிறது தான் கிரீன்விச் நகரம். நீங்கள் ஏறக்குறைய அந்த மத்திய பகுதியில ஓரளவுக்கு கீறினாலும் அது சரியாக இருக்கு. சரியா? சரியான ஸ்பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் சரியா அந்த மத்திய கோட்டின் அந்த மத்திய பகுதியின் தென் பகுதியின் மத்திய பகுதியின் கிழக்கு பக்கத்துல அண்டி இருக்கு. சரியா? அப்ப அந்த நகரத்தை அப்படியே நீங்கள் அடிமடை அந்த நகரத்தை உடர்ந்து போகக்கூடிய மாதிரி இப்படியே அடிமடத்தை வச்சீங்க என்றால் என்ன வர கிரீன்விச் கோடு பாருங்க. இப்படியே நீங்க அந்த நகரத்துக்கு கூட அந்த நகரத்தை அடையாளப்படுத்தி போட்டு இப்படியே வச்சுக்கொண்டு இந்த மேலே இருந்து இப்படியே குறிவிட்டீங்கன்னா இதுதான் சைவர் வாகை நெடுங்கோடு. இதுதான் போன முறை கேட்கப்பட்டது. சரி, அந்த கிரீன்விச் நகரத்தை உடர்ந்து போக வேணும். சில பேர் வடகடலுக்கு கீறி இருந்தவ, சில பேர் இந்த பிரித்தானியாவை தாண்டி அயர்லாந்து பக்கத்துக்கு கீறி இருந்தவ, அது பிழை. சரியா? அப்ப கிரீன்விச் நகரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் இங்கிலாந்தினுடைய மத்திய பகுதி சரியா தென் பகுதி ஏன்னா மத்திய பகுதியை தாண்டி தென் பகுதிக்கு வரைக்குள்ள தென் பகுதியிலையும் கிழக்கு பக்கத்துக்கு அண்டி தான் இருக்கு. சரி, அந்த பாயிண்ட நீங்கள் சிவப்பு பேனையால் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு சில நேரம் கிரீன்விச் நகரத்தை குறிக்க சொல்லி கேட்கலாம், அல்ல லண்டன் நகரத்தை குறிக்க சொல்லி கேட்கலாம். சரி, அவ லண்டனும் கிரீன்விச்சும் இந்த லண்டன் நகரத்துக்குள்ளதான் ஒரு சிறிய நகரமாக இந்த கிரீன்விச் நகரம் காணப்படும். சரியா? இந்த கிரீன்விச் என்கின்ற ஒரு நகரம் இருக்கு. சரி, அப்ப அதுல ஒரு சிவப்புன்ற புள்ளியை போட்டுட்டு நீங்கள் அப்படியே நேர கீறிவிட்டீங்கன்னா சரி, அதை அடையாளப்படுத்தி கொண்டு கீறினீங்கன்னா பிரித்தானியாவை ஊடறுத்து போக வேணும். சரியா? பிரித்தானியாவை ஊடறுத்து போற அந்த கூடாகத்தான் இருக்கு. சரியா? ரைட். அப்ப இது சரி, ஏன்னா சைவர் வாகை நெடுங்கோடு. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள் அடிக்கடி கேட்கறது இந்த 90 பாகை இதுக்கு இந்த சைவர் வாகை அகலக்கோடு அல்லது கிரீன்விச் கோடுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கிழக்கு நெடுங்கோடுகள். சரியா? கிழக்கு நெடுங்கோடுகள். மேற்கில் இருக்கக்கூடியதெல்லாம் மேற்கு நெடுங்கோடுகள். சரியா? அப்ப உங்கள்ட்ட கேப்பினஸ் 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு, 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு என்று சொல்லி சில நேரம் கேப்பின அல்ல சர்வதேச தேதி கோடு என்று சொல்லி அங்க கேப்பின. சரி, அப்ப அப்படி கேட்கின்ற போது நீங்கள் எப்படி வரைகிறீங்கன்னா பாருங்க, இப்ப 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு என்றால் சரியா 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு என்று சொன்னால் சரி பிள்ளைகள் இப்ப என்னன்னா அந்த அரை மணி நேரத்தில் ஒருக்கா கட் பண்ணி திருப்பி ஒருக்கா கனெக்ட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. சரி, நான் இப்ப ஒருக்கா கட் பண்ணுவேன். சரியா? கட் பண்ணிட்டு நீங்க உடனே திருப்பி ஒருக்கா எல்லாரும் ஒருக்கா கனெக்ட் ஆகும். சரி பிள்ளைகள் அவள் நினைவு கொள்ளட்டும். சரி பாருங்க, இப்ப இதுல இன்னும் நாங்கள் 3 கோடு கிற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சரியா? சில நேரம் அது கேட்கப்படலாம். சரி, அப்ப கிரீன்விச் கோடு போன முறை கேட்கப்பட்டது, அதை தாண்டி வேற விடயங்கள் கேட்கப்படலாம். சரி, அப்ப இந்த முறை சொந்தமனார் எக்ஸாமிலையோ அல்லது வடமாகாணத்தின் எக்ஸாம் அல்ல கிழக்கு மாநிலத்தின் எக்ஸாம் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, 80 வாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா? 80 வாகை கிழக்கு நெடுங்கோடுன்றது எங்க வரப்போகுதுன்றா பிள்ளைகள் இந்த மத்திய ஓடு கிழக்கு பகுதியில வரப்போகுது. மத்திய நெடுங்கோடு அல்லது கிரீன்விச் கோட்டுக்கு கிழக்கு பக்கத்துல வரப்போகுது. சரியா? எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய கொழும்பு நகரம் சரியா கொழும்பு நகரத்தை ஊடர்த்து செல்லுகின்ற கோட்டுக்கு தான் பேர் 80 வாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா? 80 வாகை கிழக்கு நெடுங்கோடு. அவங்களுக்கு தெரியுமா இலங்கையினுடைய இந்த மேற்கு பகுதி சரியா இலங்கையினுடைய மேற்கு எல்லை சார்ந்து அதுக்கு அந்த போர்டர்ல வச்சுக்கொண்டு நீங்க கீறி விட்டீங்கன்னா அப்படியே மேற்படுத்தி கொண்டு அப்படியே கீறி விட்டீங்கன்னா சரி வர 80 வாகை விஷயம் முடிச்சு. சரியா? 80 வாகை கிழக்கு நெடுங்கோடு அந்த கொழும்பை வெட்டி கொண்டு போகணும். மேற்கு எல்லை சார்ந்து என்ன இருக்குது? கொழும்பு நகரம் இருக்குது. கொழும்பு நகரமாக அது ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்.
ரைட். அது நெட்வொர்க் பிரச்சனையாக முடியல, அதை கட் பண்ணி வருது. சரி பாப்போமா. ரைட். அப்ப இதுல கொழும்பு நகரத்தை ஊடறுத்து போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பெயர் சரியா, கொழும்பு நகரத்தை ஊடறுத்து செல்லுகின்ற அந்த நெடுங்கோடு 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா. ரைட். அதை தாண்டி பிள்ளைகள் அந்த இந்தியாவினுடைய இந்த மூலையில இருக்கக்கூடிய நாட்டுக்கு பேர் பங்களாதேஷ். சரியா. இலங்கையினுடைய இந்தியாவினுடைய இந்த கரையில இருக்கக்கூடிய நாட்டுக்கு பேர் பங்களாதேஷ். அப்ப பங்களாதேஷ் நாட்டினுடைய மத்திய பகுதியில இருக்கு டாக்கா நகரம். சரியா. அந்த பங்களாதேஷ் நகரத்தினுடைய மத்திய பகுதியில இருக்கிற நகரத்துக்கு பேர் அந்த பங்களாதேஷ் நாட்டினுடைய தலைநகரம் டாக்கா நகரம். சரியா. அப்ப அந்த டாக்கா நகரத்தை ஊடறுத்து செல்லுகின்ற அந்த கோட்டுக்கு பேர் இது 80 பாகை. பிள்ளைகள் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? யாரோ நீங்க மெக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறபடியா அது மற்ற வைக்க டிஸ்டர்பா இருக்குது. ஸ்கிரீன் தெரியலையா? சரி ரைட். பாருங்க, இந்த நேரம் நான் அந்த நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாருங்க. ரைட். பிள்ளைகள் பாருங்க, இதுல இந்த 90 பாகை கிழக்கு நடுங்கோடு எங்க வரப்போகுதுன்னு கேட்டால் பங்களாதேஷினுடைய டாக்கா நகரம். சரியா. பங்களாதேஷினுடைய டாக்கா நகரத்தை உடர்த்து செல்லுகின்ற அந்த கோட்டுக்கு பேர் 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா. ஒரு தடவை எக்ஸாமில கேட்டிருந்தவ சரியா, இந்த 23.5 பாகை வடகலக்கோடும் சரியா, 23.5 பாகை வடகலக்கோடும் 90 பாகை கிழக்கு நெடுங்கோடும் அந்த சந்திக்கின்ற அந்த புள்ளியில இருக்கக்கூடிய நகரம் என்னன்னு கேட்டவ அது டாக்கா நகரம். அப்ப இதுக்கும் சில நேரம் அந்த உலகப்படத்தில் அந்த புதறிவு சார்ந்த 9வது 10வது வரக்கூடிய கேள்விகளை சில நேரம் கேட்கலாம். சரியா. அப்ப இதுல என்ன வரப்போகுது, அந்த டாக்கா நகரத்தை உடர்த்து போகுது அந்த 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு. மற்றது நாங்கள் ஏற்கனவே கீறின அந்த 23.5 பாகை வடகலக்கோடு அல்லது கடற்கோடு. நீங்க கீறி பாத்தீங்கன்னா தெரியும். சரியா. ரெண்டையும் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அந்த பாருங்க, இதுல நான் கீறேன் பாருங்க, இது 90 பாகை என்ன வரப்போகுது, இந்த கோடு வந்து 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா. இது 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா. நாங்கள் அங்க கீறுற கோடு, இதால கீறுற கோடு எது, இப்படி வர கோடு, வெட்ட போற கோடு இது பாருங்க. இதுல இப்படி வர போறார், இப்படி வர போறார், எது 23.5 பாகை வடகல கோடு. அவ ரெண்டும் சந்திக்கின்ற அந்த புள்ளியில ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு பேர் டாக்கா நகரம். சரி. அது பங்களாதேஷ் நாட்டினுடைய கரை நகரம். சரியா. இதுக்கும் உங்கள்கிட்ட கேட்கப்படல. அவ டாக்கா நகரத்தை ஊடர்த்து செல்லுகின்ற அந்த நெடுங்கோட்டுக்கு பேர் 90 பாகை கிழக்கு நெடுங்கோடு. சரியா. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த சர்வதேச தியரி கோடு ஒன்று இருக்குது. சரி. அந்த சர்வதேச தியரி கோடு வளைகோடாக வரையப்பட்டிருக்குது. அவ நாடுகளை வெட்டி செல்லாத வகையில அந்த கோடு ஒரு முறிகோடாக வரையப்பட்டிருக்கு. சரியா. நீங்கள் இன்டர்நேஷனல் டேட் லைன் லொகேஷன் அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் இணையதளத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரியா. சர்வதேச திகதி கோடு, சர்வதேச இன்டர்நேஷனல் டேட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். சரி. இந்த கோடு எப்படி இருக்குன்னா பாருங்க பிள்ளைகள், இப்படி வந்து சரியா, இப்படி வந்து இதுல இப்படி ஒரு வடிவத்துக்கு வந்து சரியா, இப்படி வரக்கூடிய இஞ்ச வந்து சரியா, இப்படி போறாரு அந்த நாடுகளை வெட்டாத வகையில இப்படி போறாரு. சரி. இதுதான் சர்வதேச திகதி கோடு. சரி. அப்ப இந்த இடத்துல வந்து இதால இப்படியே வந்து இதுல இந்த பிலிப்பைன்ஸ் அடியில இப்படி போய் என்ன செய்யறாரு, அந்த நியூசிலாந்தை பட்டாமே அங்காரிக்கரையில போகும். அப்ப லைன் என அந்த ஒரு முறிகோடாக முறிகோடாக இருக்கக்கூடிய கோடு அது 180 வாகை நெடுங்கோடு சொல்லுவோம். சரி. அப்ப இது சைபர் வாகை நெடுங்கோடு கிரீன்விச் கோடு. அடுத்து 80 வாகை கொழும்பு உடர்த்து போகுது, 90 வாகை டாக்கா நகரத்தை உடர்த்து போகுது, 180 வாகை நெடுங்கோடு அந்த ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியால இப்படியான ஒரு அமைப்பில வரப்போகுது. சரி. அதை நாங்கள் சொல்லுவோம் சர்வதேச தேதி கோடு அல்ல சர்வதேச திகதி கோடுன்னு சொல்லி சொல்றோம். சரி. அவ இவ்வளவு தான் அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள். இவ்வளத்தை நீங்க வடிவா படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு ஒரு பகுதி அகலக்கோடல நெடுங்கோடு ஒன்று கேட்கப்படுமாக இருந்தால் இதுக்குள்ள ஒரு கோடு உங்களுக்கு நிச்சயமாக வரும். சரி. இதுக்குள்ள ஒரு கோடு உங்களுக்கு நிச்சயமாக கேட்கப்படும். பெரும்பாலும் ஒரு அகலக்கோடு நெடுங்கோடு கேட்பது வளமை. சரியா. மத்திய கோடு கேட்கப்பட்டது, 23.5 பாய் வடகல கோடு கேட்கப்பட்டிருக்குது. சரி. அதே மாதிரி கிரீன்விச் கோடு கேட்கப்பட்டிருக்கு. இந்த சிலபஸ் மாறிய இந்த புது எக்ஸாம்கள்ல நீங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உலகப்படம் சார்ந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உலகப்படம் ஸ்டார்ட் பாயிண்ட் 10 பாயிண்டும் நேர வராதா. இந்த கோடு வந்து நீங்க இப்படியே சரியான உலகப்படத்துல கீறி பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு வர படத்துல நீங்க கீறி பாத்தீங்கன்னு கேட்டால் அது நேர்கோடாக வரும். சரி. ரெண்டும் சரியாக நேர்கோடாகத்தான் வரும். சரி. நீங்க சில நேரங்கள்ல நீங்கள் வச்சு பாவிக்கிற உலகப்படங்கள் அந்த பிரிண்டுகள்ல சில நேரங்கள்ல ஏதாவது என்ன சொல்றது
திரிவுகள் இருக்கும் என்று சொன்னால் அது சில நேரம் உங்களுக்கு அது ஒரு சொத்தியான கோடாக ஒரு வளைகோடு ஒரு ஒரு நேர்கோடு அல்லாத ஒரு கோடாக காட்டப்படலாம். சரி, நீங்க ஃபைனல் எக்ஸாம் படத்தை தயவு செய்து உங்களோட பிராக்டிஸுக்கு பாவியும். சரி, நான் அது நெடுக சொல்லி அந்த படத்தை நான் குரூப்ல போடுறேன் நான். சரியா, ஃபைனல் எக்ஸாமுக்கு வர படம் நீங்கள் நிச்சயமாக பிரிண்ட் எடுத்து அதுல கீறிப்பழைனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு எக்ஸாமிலையும் அதை என்ன செய்யுது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. சரி, அப்ப நீங்க திரிவுபட்ட இந்த நெட்டுகளில் எடுக்கப்படுகின்ற அந்த படங்கள்ல நீங்க கீறி பழகுகின்ற போது சில நேரம் அது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கீரைக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சரி, அப்ப இயன்ற வரைக்கும் அந்த படத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சால பொருத்தம். சரியா, அதுக்கும் ஒரு முக்கியமான விடயம். சரியா, இதுல யாராவது இந்த இவ்வளவு நேரம் படிப்பிச்ச அகல கோடுகள் நெடுங்கோடுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஒரு நிமிஷம் தாரன், அங்கே எரிமலைகளுக்கு போகணும். வேகமா கேட்டுக்கொள்ளும். சார் அந்தார்டிக் வட்டத்தை கொஞ்சம் சொல்லலுமா? அந்தார்டிக் வட்டம் இங்க பாருங்க இல்லையா? அந்தார்டிக் வட்டம் இங்க பாருங்க, இதுல நான் கீரை உரம் பாருங்க. அந்தார்டிக் வட்டத்தை நான் இதை கீறேன் பாருங்க. அந்தார்டிக் வட்டம் இல்லையா? இந்த தென் அமெரிக்கான இந்த தென் அமெரிக்கா தென்னோடி தானே பாருங்க. தெரியும் சரி, அந்த தென் அமெரிக்கா கண்டத்துக்கு தென்பகுதியாக குறிப்பிட்டீங்கன்னா சரி. இதுல ஒன்றிலே முட்டாது. இது கண்மையில இப்படியே குறிப்பிட்டீங்க. ஒரு இடம் கிராஸ் பண்ணாது, ஒரு கொஞ்சம் தூரம் வேணா இதுல இருந்து ஒரு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் எடுத்து அப்படியே குறிப்பிட்டீங்கன்னா சரி. ஒரு 3 ஒரு 1/2 சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தாலும் பரவாயில்லை. சரியா, 1/2 சென்டிமீட்டர் இடைவெளியில சரி 1/2 சென்டிமீட்டர் அடர்த்தி வச்சு அப்படியே நேர் ரோடு கொண்டு குறிப்பிட்டீங்கன்னா இது அந்தார்டிக் வட்டம். ஸ்கிரீன் கிளியர் இல்லையோ? சொல்லுங்க என்னண்டு? ஆடி கூட சொல்லணும். ரைட், இங்க பாருங்க. இந்த ஒரு தீவு இருக்குல்ல, இந்த தீவுக்கு பேர் ஐஸ்லாந்து. ரைட், நான் சொல்றேன். இந்த இப்ப ஆர்டிகல் தான் சொல்றேன் பாருங்க. இந்த ஐஸ்லாந்து மேல்போர்ட் அதே மாதிரி இந்த ஒரு இந்த பகுதியில் ரஷ்யான் இந்த தலைப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ரன் பண்ற மாதிரியான ஒரு வடிவம் மட்டும் தெரியும் பாத்தீங்கன்னா. சரி, ஆள் ரன் பண்ற மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. அந்த ரன் பண்ற அந்த கால் கீழ் பகுதியால, ஏன்னா அந்த கீழ் பகுதியால ஒரு போர்டு இந்த பாருங்க. இந்த இதை நீங்க ஞாபகப்படுத்துங்க. இந்த பகுதி பாருங்க, இதுல இந்த பகுதியும் ரைட், இது பாருங்க. இந்த பகுதியும் பிள்ளையால் இந்த பகுதியும் இந்த தலைப்பகுதி. சரி, அந்த காலை கீழால இவர் தலையாலேந்து இவர் காலால மிதிப்பாருன்னு ஞாபகம். காலால மிதிக்க இவர் தலையால ஏந்துவார். சரியா, இவர் இந்த மேல் பகுதி மேல் போர்டர், இது இந்த கீழ் போர்டர். சரி, ரெண்டையும் நீங்க அடிமட்டத்தை வச்சு பொருத்தி பாத்தீங்கள் என்றால் அது ஒரு நேர்கோடாக பொருந்தும். அது ஆர்டிக் வட்டம் அல்லது 66 பாகை வடகல கோடு. சரியா, ஆர்டிக் வட்டம் அல்லது 66.5 பாகை வடகல கோடு. ரைட், வேற ஏதாவது சந்தேகம்? 90 பாகை என்ன சொல்றீங்க? 100 பாகை மேற்கு நெடுங்கோடா? அது தேவையில்லை. 100 பாகை மேற்கு நெடுங்கோடு என்று வரப்போதென்றால் இந்த புள்ளியிலையும் இந்த வளைவை நீங்க ஞாபகப்படுத்திக்கிறீங்கன்னா இது 100 பாகை மேற்கு நெடுங்கோடு வரும். சரி, அவ்வளவு தேவையில்லை. சரி, இது 100 பாகை மேற்கு நெடுங்கோடு. இங்க 100 பாகை கிழக்கு நெடுங்கோடுனா இந்த பகுதியான இந்த சுமாத்ரா தீவை பாரா அந்த மேற்பகுதி அப்படியே இருந்தீங்கன்னா அது 100 பாகை இது கிழக்கு நெடுங்கோடு, இது மேற்கு நெடுங்கோடு. சரி, அது சுமாத்ரா தீவுக்கு பக்கத்துல வர இந்த கை மாதிரி வளைவு இருக்கு தானே, இந்த இதால எப்படி இருந்தீங்கன்னா இது 100 பாகை கிழக்கு நெடுங்கோடு, இது 100 பாகை இஞ்சால வந்தா மேற்கு நெடுங்கோடு. இந்த இதுல இந்த மெக்சிகோ இந்த வளைவு, இந்த வளைவுக்கு நேர எப்படி இருந்தீங்கன்னா சரி. ரைட், வேற 90 பாகை ரைட். நீங்கள் கதைக்கிறத என்ன விளங்கையில நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா பிள்ளைகள், சரியா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரிதானே? சார் 100 பாகை கோடு எப்படி வரையறு இந்த இதுல போட்டு பாருங்க. 180 பாகை நெடுங்கோடு பிள்ளைகள் இப்படி இதுல இதுல ஒரு வளைவொண்டு காட்டணும். சரியா, இப்படியே போட்டு அப்புறம் இப்படி வளைச்சு இப்படி கறிக்கணும். இந்த கறி இருக்கு பாருங்க, கறி இருக்குதானே, அதை பார்த்தா அப்படியே கறிக்கணும். சரியா, நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா பிள்ளைகள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரியா, நான் அதுக்குரிய படம் அல்லது அதுக்குரிய விளக்கத்தை நான் தாரேன். சரியா, அப்ப இதுல நின்று நாங்க மினக்கட்டும் நின்றால் நாங்கள் எரிமலை கீறிக்கொள்ள முடியாது. ஏதாவது சரிப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா நீங்க இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் சொல்றேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த சந்தேகத்தை உடனடியாக நான் தீர்த்து வைப்பேன். சரியா, 076 23 89 008. சரியா, 076 23 89 008. சரி, இந்த இலக்கத்துக்கு நீங்கள் உங்களோட டவுட்டை போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணி விடுறேன். சரி, அதை நான்
கிளியர் பண்ணி விடுறேன். சரியா? நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் தாரேன். சரியானே? ரைட். அடுத்து பாருங்க, நான் போடுற அந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஜனு குரூப்ல வரும். சரியா? என்ற பேரோட அதுல உங்களுக்கு வரும். சரி, அதை நீங்கள் பார்த்து குறிச்சு கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால், சரியா, சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதுல அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அது தவிர என்னால மேற்கொள்ளப்படுகின்ற வகுப்புகளையும் நீங்கள் பங்கு பெற்ற விரும்பினால், சரியா, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தோட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், சரியா, அதுக்கும் நீங்கள் அதிலேயும் இணைஞ்சு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, நான் இதுல போடுற பெரும்பாலான பகுதிகள் உங்களுடைய ஜனு குரூப்பிலே நான் போட்டுக் கொள்வேன். சரியா? நீங்கள் அதுகளையும் எடுத்து நீங்கள் படிச்சு கொண்டீங்க என்றால் சரி. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த இவ்வளவு விடயங்களும் தவிர எரிமலைகள், சரியா, நம்பர் இருக்கா சொல்றதோ 076, சரியா, நான் இதை எழுதி விடுறேன்னா பாருங்க, 076 23 89 00 சரியா, 076 23 89 00 சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, சரி, ஏதாவது கோடோ இல்ல உலகப்படம் சார்ந்த விடயங்களோ இல்ல ஏனைய விடயங்களோ நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ரைட், அதுல யாரும் அதுல செட் பண்ணிடலாம். ரைட், நான் அதை உங்களுக்கு நான் அதை உடனடியாக தீர்த்து வைப்பேன். சரி, இதுல நாங்கள் இப்ப சந்தேகம் கேட்டோம் என்ன நடக்கும் கேட்டால் நேரத்தை கொண்டு போவோம். ரைட். பரவலியல் இந்த எரிமலை, சரியா, இந்த எரிமலைகள்ல உங்களோட புத்தகத்துல டீச்சர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய அந்த 8 எரிமலைகளும் உங்களுக்கு தெளிவாக குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? ஏதாவது ஒரு எரிமலை ஒன்று கேட்கப்படலாம். சரியா? 8 எரிமலை, அதை விட நிறைய எரிமலை இருக்குது, நீங்கள் அதுக்கு போக தேவையில்லை. சரியா? உங்களோட சிலபஸுக்கு டீச்சர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் குறிச்சு பழகினீங்கள் என்றால் அது ஓரளவுக்கு போதுமானது. சரியா? அப்ப இந்த எரிமலைகளை படிக்கின்ற போது அல்லது வரைகின்ற போது நீங்க என்ன செய்யணும் என்று கேட்டால், அது எந்த நாட்டில இருக்குது, அது எந்த திசையில இருக்குது, அல்லது எந்த எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்றத நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். சரி, நான் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு 4-5 எரிமலைக்கு மேல நான் அந்த படம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரியா? நான் எந்த குரூப்பிலையும் போட்டு ஜனு குரூப்பிலையும் நான் போட்டிருக்கிறேன். சரி, அதை நீங்கள் பாருங்க. அதுல நீங்க ஜனு சார் கூடாக நீங்க என்னட்ட கேட்டாலும் சார் என்னட்ட கேட்பார், நான் அந்த படம் உங்களுக்கு உடனடியாக நான் உங்களோட குரூப்ல போடுறதுக்குரிய ஒழுங்கு செய்வேன். சரியா? ரைட். அப்ப இதுல இந்த எரிமலைகளை குறிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள், சிவப்பு நிறம் முக்கோணம் பாவிக்க வேணும். சரியா? அப்ப நகரங்களை குறிக்கிறதுக்கு சிவப்பு நிற புள்ளி பாவிக்க வேணும். சரி, தலைநகரமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நகரமாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் குட்டி சிவப்பு நிற புள்ளி பாவிக்க வேணும். சரியா? நல்லா கலர் பென்சில நல்ல சாப்பா தீட்டி போட்டு, சரியா, நல்ல கூரா தீட்டி போட்டு அப்படி அந்த இடத்துல ஒரு சிறிய வட்டம் அல்லது எரிமலை கேட்டா ஒரு சிறிய முக்கோணத்தால நீங்கள் குறிக்க வேணும். சரியா? அப்ப முக்கோணத்தை பாவிக்காமல் நீங்கள் வேற ஒரு வடிவத்தில் அதை குறிக்கின்ற போது உங்களுக்குரிய புள்ளிகள் விளக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுது. சரியா? அப்ப நகரங்களுக்கு சிவப்புன்ற புள்ளி, அதே மாதிரி பாலைவனங்கள் என்றால் மஞ்சளால குறிக்கணும், மேட்டு நிலங்கள் என்றால் கபிலத்தால குறிக்கணும், குடான்னு சொன்னால் நீளம் பாவிக்க வேணும். சரியா? குளிர் நீரோட்டம் என்றால் நீளம் பாவிக்க வேணும், வெப்ப நீரோட்டம் சிவப்பு பாவிக்க வேணும். சரி, அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்களே, அது படிச்சிருப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு கேளுங்க. சரியா? ரைட். பாரம்பரிய அஞ்சுல இந்த எரிமலைகளை குறிக்க என்ன செய்யணும்னு கேட்டா சிவப்பு நிற புள்ளி பாவிக்க வேணும். சரியா? நான் ஒவ்வொரு எரிமலையை நான் தனித்தனி படத்துல கூறி நீங்கள் பெரும்பாலும் உங்களோட கைக்கு அது அம்பிட்டு இருக்கும். சரியா? நீங்க பார்த்து அதை கீறி இருப்பீங்கள். அதுக்கு ஒரு விளக்கமும் போட்டு நான் அதுல உங்களுக்கு போட்டிருக்கேன். சரியா? நான் வரைகிற படங்கள் எல்லாம் ஜனசோரூடாக உங்களோட குரூப்புக்கு வரும். சரியா? ரைட். ஒரு தனிப்படத்துல ஒவ்வொரு விடயங்கள் குறிக்கப்பட்டு அது எந்த பேரோட வரும். சரி, அதை நீங்க ஒருக்கா பார்த்து நீங்க ஜூம் பண்ணி போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னும் இலகுவாக நீங்கள் உங்களுக்குரிய உலக படத்துல பார்த்து குறிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரியா? ரைட். பாருங்க பிள்ளைகள், இந்த முதலாவது எரிமலை குறிச்சு கொள்வோம், பினாடு போ எரிமலை. சரியா? அப்ப நீங்கள் 12ஆம் ஆண்டுல இந்த அகவிசைப்பு ஏற்பாடுகளுக்குள்ள எரிமலை தொடர்பாக படிக்கக்குள்ள ஒரு எந்த நாடுகளே இந்த எரிமலை இருக்குன்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. சரி, அது பகுதியொன்று வினாத்தாள்களையும் கேட்கப்படலாம். சரியா? பகுதியொன்றிலையும் உதாரணமாக இத்தாலியில இருக்கிற எரிமலைக்கு என்ன பேர்? சரியா? விசூவியஸ். அதே மாதிரி இந்த பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய எரிமலை அல்லது இந்த பினாடுபோ எரிமலை அமைந்திருக்கக்கூடிய நாடு என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படலாம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இந்த பினாடுபோ எரிமலை என்பது பிலிப்பைன்ஸ் நாட்டில இருக்கு. சரியா? பினாடுபோ அல்லது பினாத்துபோ எரிமலை வந்து இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த நாடு தான் பிலிப்பைன்ஸ். பாருங்க, இதுல நான் உங்க நீலத்தால போடுறேன், இதுதான் பிலிப்பைன்ஸ். சரியா? இதுல இருக்கக்கூடிய நாடு தான் இது பிலிப்பைன்ஸ். என்ன இருக்கு? இந்த நாடு, இந்த போர்னியோ சுலேவெசி தீவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தீவு கூட்டங்களுக்கு தான் பேர் என்ன பேர்? பிலிப்பைன்ஸ் தீவு. சரியா? பிலிப்பைன்ஸ் தீவு. அப்ப இந்த பிலிப்பைன்ஸ் தீவுல பிள்ளைகள் பாருங்க, இந்த மேலே இருக்குதான ஒரு பெரிய தீவு பாருங்க, நீங்க வடிவாங்க உலகப்படத்தை பாத்தீங்கன்னா மேலே ஒரு வடக்கு தெற்கு போக்கில ஒரு வளைவான ஒரு பெரிய தீவு ஒன்று இருக்கு. சரியா? வடக்கில் இருக்கக்கூடிய அந்த தீவின் அந்த வளைவிற்கு தானே பாருங்க, அந்த தீவு வளைகிற இடம் வளைஞ்சங்கால கீழால கொஞ்சம் ஒடுக்கமா போகுது. அந்த வளைவில நீங்க ஒரு முக்கோணம் போட்டு விட்டீங்கன்னா சரி, சினாடுபோ எரிமலை. சரியா? இந்த இடத்துல ஒரு முக்கோணம் அந்த வளைவின் பகுதியில உங்களுக்கு அந்த படம் நான் பெரும்பாலும் உங்களோட கையில இருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்லாட்டிலும் நீங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு போடுங்க, நான் அந்த படத்தை ஃபோர்வர்ட் பண்ணி விடுவேன். சரியா? இதுதான் பினாடுவோ எரிமலை, அந்த வட தீவினுடைய அந்த மத்திய வளைவு. ஏன்னா அந்த வளைவு பகுதியில ஒரு முக்கோணம் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னால் அதுல வரதான் இது பினாடுவோ அல்லது பினாத்துவோ எரிமலை. சரியா? அப்ப ஒரு எரிமலை முடிச்சு. ரைட். 2வது பாருங்க பிள்ளைகள், இந்த சென் கெலேனா. சரியா? அப்ப சென் கெலேனா எரிமலைன்றது எங்க இருக்குன்னு பார்த்தால் ஐக்கிய அமெரிக்காவில இருக்கு பிள்ளைகள். சரியா? ஐக்கிய அமெரிக்காவில சென் கெலேனா எரிமலை இருக்கு. சரியா? அப்ப இதுதான் ஐக்கிய அமெரிக்கா. சரி, இந்த 50 ஏரிகளுக்கு மேலால ஒரு போர்டர் ஒன்று வரும். இது கனடா, இது ஐக்கிய அமெரிக்கா. சரி, இந்த ஐக்கிய அமெரிக்காவினுடைய இந்த எல்லை இருக்கு தானே, இந்த எல்லைக்கு கொஞ்சம் கீழே இந்த எல்லைக்கு கொஞ்சம் கீழே இதுதான் சென் கெலேனா எரிமலை. அந்த எல்லைக்கு கீழே, அந்த எல்லைக்கு போர்டர் இருக்கு, அப்படியே நேரம் கொஞ்சம் கீழே என்னோட படத்துல ஒரு 3-4 மில்லிமீட்டர் அல்ல ஒரு 1/2 சென்டிமீட்டர் இறக்கி அப்படியே கீழ்கிட்டீங்கன்னா அது சரி, இது சென் கெலேனா எரிமலை. சரியா? ஐக்கிய அமெரிக்காவுக்குள்ள வர வேணும். சரியா? ஒரு குட்டி முக்கோணம் ஒன்று போட்டு குறியுங்க. சரியா? சென் கெலேனா எரிமலை. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், மவுனலோவா. சரி, நீங்க பாருங்க நாம படிச்சிருப்பீங்களா என்ன? அப்ப மவுனலோவா எரிமலை எங்க இருக்குன்னு கேட்டோம்னு சொன்னால் ஹவாய் தீவு. சரி, இங்கதான் இந்த சர்வதேச கடற்கோள் அவதானிப்பு மையம் அல்லது சர்வதேச சுனாமி அவதானிப்பு மையம் அங்கதான் இருக்கு. சரி, அதெல்லாம் சில நேரம் அந்த 9வது 10வது வார கேள்வியில கேட்கலாம். சரியா? சர்வதேச கடற்கோள் அல்லது சுனாமி அவதானிப்பு மையம் அங்க இருக்கு. சரி, இது பசிபிக் சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீவு. சரி, அந்த தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க, இந்த நான் சொன்ன இந்த சான் லூகாஸ் முனியன்னு சொல்லி இந்த கலிபோர்னியா குடாநாட்டின் முனைப்பகுதி, இதுவும் இதுவும் இந்த பகுதி இருக்கு தானே, இதுல இருக்கக்கூடிய இந்த வால்மாரி ஒரு பகுதி அலாஸ்காவில, இது ரெண்டும் இந்த சந்திக்கிற இடத்துல இருக்குது. சந்திக்கிற இடத்துல கொஞ்சம் இறங்கி வருவார். சரி, இதுக்கு நேரே இருந்த ஒரு கொஞ்சம் இறங்கி இதுல வார தீவு தான் ஹவாய் தீவு. சரியா? இந்த இதுக்கு நேர்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி, சரி, ஒரு சின்ன சரிவோட அப்படியே நேரே இல்லாம, சரி, இப்படி இதுக்கு நேர் இல்லாம ஒரு கொஞ்சம் தூரம் சிலாண்டா இருக்கிறார். சரி, நேர் இப்படி கொஞ்சம் தூரம் இறங்கி இந்த வால் இருக்கு தானே, இந்த அலாஸ்கா மாநில இந்த கையில தொடுற இடம் இருக்கு பாருங்க, இந்த தொடுற இடம், இந்த வாலும் அப்படியே வந்து சந்திக்கிற இடத்துல இருக்குது ஹவாய் தீவு. சரியா? ஹவாய் தீவு சம்டைம் கூட ஹவாய் தீவு லோப்படத்துல கேட்கலாம். சரியா? அப்ப இந்த இதுக்கு நேர இந்த வால் பகுதிக்கு நேர கொஞ்சம் கொஞ்சம் சரிவாக தென் பகுதியை நோக்கி ஒரு சின்ன சரி கொண்டு இருக்கும். அதை அப்படி அடிமடத்தை வச்சுக்கிட்டா கொஞ்சம் சரிச்சு கொண்டு இந்த வாலை நினைச்சிங்கன்னா இதுல வாரது ஹவாய் தீவு. அந்த ஹவாய் தீவில இருக்கிற எரிமலைக்கு தான் புள்ளியல் பேர் மவுனலோவா. சரி, அப்ப அந்த லொகேஷனை நீங்கள் ஒரு புள்ளியை ஞாபகப்படுத்தி போட்டு அந்த இடத்துல ஒரு சிவப்பு முக்கோணம் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா சரி, மவுனலோவா எரிமலை. சரி, அதுதான் மவுனலோவா எரிமலை. சரி, அப்ப 2 விஷயத்தை நாங்கள் இதுல பார்க்கிறோம். ஹவாய் தீவு குறித்து பழகிறோம். 2வது ஹவாய் தீவில இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் மவுனலோவா. சரி, அப்ப இந்த வால் இந்த குடாவினுடைய இந்த குடா நாட்டினுடைய இந்த பகுதிக்கு இப்படி கிழக்காக நேர்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் சிலாண்ட கொஞ்ச தூரம் அப்படியே சரிச்சு கோட்டை கீறி கொண்டு இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில நாங்கள் ஒரு முக்கோணம் வச்சு விட்டோம்னா சரி, அதுக்கு பேர் மவுனலோவா எரிமலை. ரைட். அடுத்த 4வது எரிமலை பாருங்க புள்ளியல், கெக்லா எரிமலை. சரியா? அப்ப கெக்லா எரிமலை எங்க இருக்குன்னு கேட்டால் ஐஸ்லாந்து. சரியா? ஐஸ்லாந்து இந்த கிரீன்லாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு தான் ஐஸ்லாந்து. சரி, அப்ப அந்த ஐஸ்லாந்து நாட்டுக்குள்ள ஒரு குட்டி முக்கோணம், அந்த தீவுக்குள்ள ஒரு குட்டி முக்கோணம் ஒன்று போட்டு விட்டீங்களா சரி, என்ன அதுக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா சரி, அது ஹெக்லா எரிமலை. சரி, அந்த தீவுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குட்டி முக்கோணம் ஒன்று போட்டு நீங்க ஹெக்லா எரிமலையில குறிச்சு விட்டீங்களா சரி. ரைட். அடுத்த எரிமலைக்கு பேர் விசூவியஸ் எரிமலை. சரியா? விசூவியஸ் எரிமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி. சரியா? அப்ப இத்தாலி நாடு இந்த மத்திய கடல் எப்படி இருக்குது, இந்த இதுல இருக்குதான இந்த நாடு, இந்த ஒடுக்கமான நீளமான நாடு, அந்த தீவுக்கு அந்த நாட்டுக்கு தான் பேர் இத்தாலி. சரியா? அப்ப இத்தாலியில அந்த மத்திய பகுதி ஆண்டி, சரியா, ஒரு சென்டர் பகுதியில ஒரு முக்கோணம் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா சரி, அது விசூவியஸ் எரிமலை. சரி, வரக்கூடிய மத்திய பகுதியில ஒரு ஒரு முக்கோணம். சரியா? மத்திய பகுதியில ஒரு முக்கோணம் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா சரி, அது விசூவியஸ் எரிமலையை குறிக்கும். கேட்குது இல்லையா? அது என்ன, நான் அதை கொண்டு செய்யல அப்படி இல்லை. என்னென்றால் அது நெட்வொர்க் பிரச்சனை. ஏன்னா அது நெட்வொர்க் பிரச்சனையா தான் இருக்கும். ஒருக்கா மேக்சிமம் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரைட். அப்ப கலைக்காத விளங்க சொன்னால் இந்த டைம் வந்து ஒரு நெட்வொர்க், அதுக்காக தான் நான் இந்த மற்ற வகுப்புகள் எல்லாமே நான் விடிய 4:45 எடுக்கிறேன். சரியா? 4:45 அல்லது 5 மணிக்கு நடக்கிறதுக்கான பிரதான காரணமே எக்ஸாம் வச்சுக்கு என்ன அந்த என்ன சொல்றது கவரேஜ் பிரச்சனை இருக்காது. சரி, அப்ப நீங்களும் அந்த ப்ரெஸ் அந்த டைம்ல படிக்கணும்ன்றதுக்காக தான் நாளைக்கு முடிய அந்த வகுப்பு இருக்குது. ஏன்னா அப்ப அதால அந்த அதுக்குரிய காரணமே இந்த நெட்வொர்க் பிரச்சனைக்காகத்தான். சரியா? அது நீங்கள் இயன்ற வரைக்கும் நீங்கள் சமாளிச்சு கொள்ளுங்க. ஏன்னா ரைட். அப்ப இதுல பாருங்க, இந்த இத்தாலி நாட்டில் இருக்கிற எரிமலைக்கு பேர் விசூவியஸ் எரிமலை. சரியா? அடுத்த எரிமலை புள்ளிகள், இந்த இத்தாலிக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய தீவு, சரியா, ஸ்கிரீனும் கிளியர் இல்லாம இருக்கு. சரியா? நான் என்னால ஏலக்கூடிய அளவுக்கு நான் செய்திருக்கு பிள்ளைகள். சரியா? என்னால ஏலக்கூடிய அளவுக்கு செய்திருக்குது. சரியா? நீங்க ஒருக்கா பாருங்க. என்ன ரைட். சரிதானே? அப்ப பிள்ளைகள் இதுல இந்த இத்தாலி நாட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த
தீவுக்கு பேர் சரி கிளியர் இருக்கா ரைட் ஓகே சரி சரிண்ணே அப்ப இந்த இத்தாலிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு பேர் சிசிலி தீவு சரியா சிசிலி தீவு மத்திய கடல்ல இருக்கு இந்த சிசிலி தீவில இருக்கக்கூடிய எரிமலைக்கு தான் பேர் எட்னா எரிமலை ஏன்னா ரெண்டு சொல்லினா என்ன சரியா அப்ப அந்த சிசிலி தீவில நீங்க அந்த தீவுக்கு நேர அந்த தீவுக்கு மேலே ஒரு முக்கோணம் ஒன்று குட்டி முக்கோணம் ஒன்று போட்டுட்டு குறிச்சு விட்டீங்கன்னா சரி சரி அது எட்னா எரிமலையை குறிப்பதாக இருக்கும் சரியா அடுத்த எரிமலை புள்ளியல் பிஜூஜி ஜாமா எரிமலை சரி இது ஜப்பான் நாட்டில் இருக்கு இந்த படம் நான் உங்களுக்கு போட்டேன் பெரும்பாலானுக்கு நீங்க ஜனு குரூப்பில இருக்கிறார்கள் எந்த குரூப்பில இருக்கிறார்கள் தான் இந்த குரூப்பில இருப்பீங்க சரி அப்ப உங்களுக்கு அந்த படம் நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும் சரியா அந்த நான் அடையாளப்படுத்தி போட்ட இன்றைக்கு நான் உங்களுக்கு இது போட்டேன் காரக்கட்டோ எரிமலை போட்டு நேற்று முந்த நாள் பிஜூஜி ஜாமா எரிமலை போட்டு அதுக்கு முதல் பினாடுவோ எரிமலை என்ற படம் நான் போட்டேன் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க ரைட் இதுல பாருங்க இதான ஜப்பான் இந்த 4 தீவு தான் பிள்ளையா ஜப்பான் சரியா அந்த 4 தீவு அதுக்கு மேல இருக்கிற தீவு சாகலின் ஒரு தீவு இருக்கு அது வேற சரி இந்த இதுல இருக்கக்கூடிய 4 தீவு சரியா 4 தீவுகளாலான ஒரு நாடு தான் ஜப்பான் சரி 4 பெரிய தீவுகள் அதை விட அதுக்கு மேல சில தீவுகள் இருக்கு சிறிய தீவுகள் இருக்கு அப்ப 4 பிரதான தீவுகளாலான ஒரு நாடு தான் ஜப்பான் சரியா அப்ப இந்த ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் பிஜூஜி ஜாமா எரிமலை சரியா பிஜூஜி ஜாமா அந்த பிஜூஜி ஜாமா எரிமலை எங்க இருக்குன்னு கேட்டால் போட்டுல எழுதிவிட சொல்லுங்கள் இதுல எழுதினா பிள்ளைகள் அது கொஞ்சம் விளக்கம் இல்லாம இருக்கும் சரியா இது வெளியினா அது சில நேரம் குழப்பும் சரியா நீங்க 13ஆம் ஆண்டுக்காரர் எந்த வரைக்கும் அதை படிச்சிருப்பீங்க இல்லாட்டில் நீங்க இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அதை குறிச்சு போட சொல்லுங்க நான் சரியான தமிழோட அம்புக்குறி போட்டு வடிவா குறிச்சு போட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் சரியா அந்த தமிழோட போறோம் இதுக்குள்ள நான் எழுத வலிக்கிட்டேன் என்றால் சொல்லுங்க ஆகும் அது சில நேரம் உங்களுக்கு அது இதுக்குள்ள டிஸ்டர்பா இருக்கு சரியா பிஜூஜி ஜாமா எரிமலை பீனா ஜூவன்னா ஜூனா ஜீனா மாவன்னா பிஜூஜி ஜாவன்னா மாவன்னா பிஜூஜி ஜாமா சரியானே ரைட் நீங்க அதுல போட்டீங்கன்னா அந்த பேர் இருக்கும் நான் உங்களுக்கு தனியா தமிழ்ல போட்டு விடுவேன் அல்லது 12ஆம் ஆண்டு ஹைட்ல அகவிசைக்குள்ள பாத்தீங்கன்னா எரிமலை இருக்குது எரிமலைக்குள்ள அந்த நாடுகளும் அந்த நில உருவங்கள் அந்த எரிமலைகளும் ஒரு அட்டவணை மாதிரி ஒரு சாட்டில் ஒரு அட்டவணை மாதிரி எழுதி இருக்கு சரியா அதையும் பாத்துக்கோங்க சரியா அப்ப பிஜூஜி ஜாமா எரிமலை எங்க இருக்கின்ற பிள்ளைகள் பாருங்க இந்த ஜப்பான் நடுவில் இருக்கக்கூடிய ஒடுக்கமான அந்த வடக்கு தெற்கே கொண்டிருக்கக்கூடிய அந்த வளைந்த தீவு இருக்கு அந்த தீவினுடைய மத்திய வளைவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு சரியா மத்திய வளைவுலாம் டோக்கியோ இருக்கு அந்த டோக்கியோவுக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல என்ன இதுல நான் கீழ இடத்துல போட்டு விட்டீங்கன்னா சரியா அந்த மத்திய வளைவில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி என்ன ஒரு அந்த மத்திய வளைவில இருந்து ஒரு கொஞ்சம் இறக்கி ஒரு மில்லி மீட்டர் அப்படி இறக்கி போட்டு அதுல போட்டு விட்டீங்கன்னா சரி அது பிஜூஜி ஜாமா எரிமலை சரியா பிஜு இது நான் உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல போட்டுருக்கேன் என்ன பிஜூஜி ஜாமா எரிமலை எல்லா எரிமலைக்கும் முக்கோணம் போட்டு குறிக்க வேணும் சரியா அடுத்தது பாருங்க பிள்ளைகள் இந்த காரக்கட்டோவா எரிமலை சரியா காரக்கட்டோவா எரிமலை வந்து எங்க இருக்கு இந்தோனேசியா தான் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டேன் என்ன இந்தோனேசியாவில இருக்குது அது எங்க இருக்குன்னு கேட்டால் இது சுமாத்ரா தீவு பாருங்க இந்தோனேசியாவில் இது இப்படி இருக்கக்கூடிய தீவு சுமாத்ரா தீவு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிடையாக இருக்கக்கூடிய தீவு ஜாவா தீவு சரியா சுமாத்ரா ஜாவா இந்த ஜாவா தீவுக்கும் சுமாத்ரா தீவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கமான நீர்ப்பரப்பை சொல்றது சுந்தா நீரிணை என்று சொல்லி சொல்றது சரியா சுந்தா நீரிணை இந்த சிந்தா நீரிணை பகுதியை அண்டித்தான் இந்த காரக்கட்டோவா எரிமலை இருக்கு சரியா சுந்தா நீரிணை அண்டித்தான் இந்த காரக்கட்டோவா எரிமலை காணப்படுகிறது சரியா அந்த காரக்கட்டோவா எரிமலையை குறிக்கக்குள்ள அந்த சுமாத்ரா தீவின்றையும் ஜாவா தீவின் சந்திக்கிற அந்த போர்டர்ல கீறி விட்டீங்கன்னா சரி இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல முக்கோணம் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கேன் இந்த இடத்துல நீங்க கீறி விட்டீங்கன்னா சரி அது காரக்கட்டோவா எரிமலை அல்ல கிரக்கட்டோவான்னு அதை சொல்றது சரியா காரக்கட்டோவா எரிமலை ரெண்டும் சந்திக்கின்ற அந்த புள்ளியில நீங்கள் போட்டு விட்டீங்கள் என்றால் சரி சரி அது காரக்கட்டோவா எரிமலையை குறிப்பதாக இருக்கும் சரி அந்த சுந்தா நீரிணை பகுதியாண்டித்தான் இந்த காரக்கட்டோவா எரிமலை காணப்படுகிறது சுமாத்ரா ஜாவா தீவுகளுக்கு இடையில சரியா ரைட் அப்ப இவ்வளவு விடயங்களும் இன்னைக்குரிய விடயங்களாக இருக்குது அப்ப 8 எரிமலையும் 9 அகலக்கோடு நெடுங்கோடுகளும் சேர்த்து 17 விடயங்கள் இன்றைய வகுப்பில் நாங்கள் குறிச்சு பழகிருக்கோம் சரியா இந்த 17 விடயங்களை சரியா இதர விடயங்கள் கேட்டா நான் இதை தெளிவுபடுத்த முடியாது இதர விடயங்கள் இருந்தால் ஏதாவது விடயம் இருந்தா நீங்க இந்த குரூப்புக்கு போடுங்க இந்த மெசேஜ் பண்ணுங்க நான் அதுல உங்களுக்கு கட்டாயம் அதுல தீர்த்து வைப்பேன் சரி ஏற்கனவே கிரியேட் பண்ணின படம் இருந்தா அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன் அல்லது உங்களுக்கு அதை புதுசா போடுவோம் பண்ணா நான் அதை கிரியேட் பண்ணி நிச்சயமாக போட்டு விடுவேன் சரியா ரைட் அப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல இருக்கக்கூடிய ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் சென்ட் ஹெலேனா சரியா இந்த ஐஸ்லாந்தில இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் ஹெக்லா எரிமலை அதே மாதிரி இந்த ஹவாய் தீவில இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் மவுனலோவா அதே மாதிரி இத்தாலியில இருக்கக்கூடிய எரிமலைக்கு பேர் விசூவியஸ் கீழே இருக்கக்கூடிய சிசிலி தீவில இருக்கக்கூடியது எட்னா எரிமலை அதே மாதிரி இதுல
பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய எரிமலை பினாடுவோ எரிமலை அல்லது பினாத்துவோ எரிமலை. ஜப்பான்ல இருக்கக்கூடியது பிஜூஜி ஜாமா எரிமலை. சுமாத்ரா ஜாவா தீவுகளுடைய இடையில இந்தோனேசியா நாட்டில் இருக்கக்கூடிய எரிமலை காரகட்டோவா எரிமலை. சரியா? ரைட். என்ன வேர்ல்ட் நியூஸ் க்ளோஸ் ஆகும்னு சொல்றீங்க. ரைட். ஓகே. சரி. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். படிப்பிச்ச விஷயத்துல ஏதாவது இருந்தா கேளுங்க. யாராவது கேளுங்க ஒரு ஆள். ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சொல்லுங்க. சிசிலி எரிமலை இல்லையாண்டு இல்ல பிள்ளை. சிசிலி தீவில இருக்கிற எரிமலைக்கு பேர் எட்னா எரிமலை. சிசிலி வந்து ஒரு தீவு. சரியா? சிசிலி தீவில இருக்கிற எரிமலைக்கு பேர் எட்னா எரிமலை. சிசிலி என்ற ஒரு எரிமலை இல்லையா? சிசிலி தீவில இருக்கிற எரிமலைக்கு பேர் எட்னா. ஏனா 2.4 எட்னா எரிமலை. நீங்க உங்களோட சிலபஸுக்கு இருக்கிறதே இயன்ற வரைக்கும் பாருங்க. அதை தாண்டி நிறைய எரிமலை இருக்கு. ஓ சொல்லுங்க. காரகட்டோவா எரிமலை. காரகட்டோவா எரிமலை தான் இப்ப நான் சொன்னது. இந்த சுமாத்ரா தீவுக்கும் ஜாவா தீவுக்கும் இடையில இருக்கு. இந்தோனேசியாவில் இருக்கிற எரிமலை காரகட்டோவா. சுமாத்ரா தீவுக்கும் ஜாவா தீவுக்கும் இடையில. உங்களுக்கு நான் அந்த படம், நீங்க ஜன குரூப்ல இருக்கிறீங்களா பிள்ளைகள்? அந்த குரூப்ல இருந்தா அன்னைக்கு உங்களுக்கு படம் வந்திருக்குமே. அந்த பிள்ளைகளுக்குரிய குரூப்ல அந்த படம் அன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கும். சார் போட்டிருப்பார். போடப்படையிலையோ? அந்த எரிமலை குறிச்சு நான் அந்த சுந்தா நீரிணையம் குறிச்சு 2 மணிக்கு நான் படிய சாருக்கு போட்டு நான் திரும்பவும் இருக்கா போட சொல்லி கேட்டவர். பெரும்பாலும் உங்களோட குரூப்ல இருக்கும், ஒருக்கா தட்டி பாருங்க. சரி, இதுதான் காரகட்டோவா எரிமலை அல்லது கிரக்கட்டோவான்னு அதை சொல்றது. சுமாத்ரா தீவு ஜாவா தீவின் போர்டர்ல இருக்கு. ஜப்பான் எரிமலையா? ஜப்பான் எரிமலை அண்டு இல்ல பிள்ளை. ஜப்பான்ல இருக்கிற எரிமலைக்கு பேர் பிஜூஜி ஜாமா. சரியா? ஜப்பான் நாடு, ஜப்பான் என்றது ஒரு நாடு. அந்த நாட்டில இருக்கிற எரிமலைக்கு பேர் பிஜூஜி ஜாமா. சரியா? பிஜூஜி ஜாமா எரிமலை. அதான் நான் குறிச்சிருக்கேன். ஜப்பான் நடத்தீவில அந்த மத்திய பகுதி, அந்த வளைவு, அதுல வர அந்த மேல வர நடுவில் வர தீவின் வளைவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா சரி. சரி, அது பிஜூஜி ஜாமா. சரி, அதோட பேர் எழுத அதையா கேட்டீங்களா? பாருங்க, எழுதிடுறோம் பாருங்க. பீனா ஜூவென்னா ஜீனா மாவென்னா பிஜூஜி ஜாமா. சரியா? பிஜூஜி ஜாமா இல்ல ஃபுஜி எரிமலை அதை சொல்ல. இங்கிலீஷ்ல FUJI ஃபுஜி மவுண்ட் நண்டு இருக்கும். சரியா? பிஜூஜி ஜாமா எரிமலை. சரி, வேற ஏதாவது? சார், இத்தாலியில இருக்கக்கூடிய எரிமலையின் பேர் என்ன சார்? இத்தாலியில இருக்கக்கூடிய எரிமலைக்கு விசூவியஸ். சார் சர்ச் பண்ணிக்கிறீங்க பாருங்க. விசூவியஸ். வீணா பாருங்க. வீணா வீணா சூவன்னா விசூவியஸ் நாளி இருக்கும் பாருங்க. வி சு வி ய இஸ் விசூவியஸ். சரி, வீணா சுவன்னா வீணா ஜானா இஸ்னா விசூவியஸ். அது எந்த இடத்துல இருக்கு சார்? சரியா புரிச்சு காட்டுங்க. இத்தாலியில மத்திய பகுதியில இருக்க. இத்தாலி நாட்டில இத்தாலி இருக்கு தானே. இதுல இத்தாலி நாட்டினுடைய மத்திய பகுதியில இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் கேமரா கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு, இதுல இருக்கிற நாடு தான் இத்தாலி. இந்த இருக்க ஒடுக்கமான நாடு இருக்குல்ல, இந்த நீளமான நாடு. இந்த இத்தாலிக்கு மத்திய பகுதியில போட்டு பாருங்க முக்கோணம். இதுதான் விசூவியஸ் எரிமலை. சரி, இத்தாலி நாட்டின் மத்திய பகுதியில நீங்க சொல்லிவிட்டீங்களா? சரி, ரைட். வேற ஏதாவது? சரியா? ரைட் பிள்ளைகள், இதோட நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். சரியா? தொடர்ந்தும் வார ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு விடயத்தோட, சரியா, ஏதோ 2 விடயங்கள், முக்கியமான விடயங்கள் குறிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இணைஞ்சு கொள்வோம். சரியா? நன்றி.